வாங்க இன்றைக்கி கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். என்றும் அன்புடன் லதா. ஈஸியாக உங்களுக்கு கூட்டு செய்கிறது ரொம்ப நேரம் ஆகாதுங்க. உங்களுக்கு தேவையான பருப்பு வந்து குக்கரில் கழுவி வச்சுக்கோங்க. மேராக்காய் எடுத்து வச்சுருக்கேன், நறுக்கி கழுவி வச்சுங்க. அதையும் போட்டுருங்க. இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாங்க. அதையும் நீங்கள் போட்டுக்குங்க. குக்கரில் எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. இதுக்கு வந்து நான் ஒரு செம்புன்னு சொல்லுவேன், ஒரு 4 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கு, அதெல்லாம் வேகிறதுக்கு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம குக்கரில் சவுண்ட் விட்டாவே போதுங்க. விசில் விட்டால் எல்லாம் போட்டாச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு கலக்கிட்டு உங்களுக்கு குக்கர் விசில் வந்துருச்சுங்க. 3 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ப்ரெஷர் அடங்கினோடனே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ப்ரெஷர் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம திறந்து வச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதில் உப்பு போட்டு தாளிச்சு விட்டால் முடிஞ்சுதுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இந்த அளவு தேவையான நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் 2 உப்பு போட்டுக்கோங்க. போட்டு குடிச்சு பாருங்கள். ஒரு கொதிக்க விட்டோம்னா உப்பு கரையிற அளவு கொதிக்க விடணும். இப்போ தாளிச்சோம்னா முடிஞ்சுதுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் நல்லா கொதிக்கையில் வெயிட் பண்ணணும். கொதிச்சிருச்சு நல்லா. நீ தாளிச்சு விட்டுனா போதும். நல்ல மணமாக சூப்பராக இருக்குங்க. சின்ன தாளிக்கிற கடாயை வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இதுக்கு உளுந்தம்பருப்பு, சீரகம் தான் நிறையா வேணுங்க. சீரகம் போட்டால் அதை கூட்டு மணமாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். காஞ்சிச்சு. ஒரு மிளகா வந்து சும்மா வாசத்துக்கு போட்டுக்கோங்க. பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அது அவ்வளோதான். கூட்டு ரெடி. அப்படியே ஒரு கொதிக்க விடணும். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க சைட் டிஷ்ஷாக. மணக்க கபங்கமான கூட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. நன்றி, வணக்கம்.